அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸுக்கும் லீவு போட சொல்லிட்டாள் ஐயா. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தைரியமாக இருந்தேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியே ஆயிட்டேனே ஐயா. புரோக்கர்கிட்ட பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்கா. ஆனால் ஒன்று, வர்ற மாப்பிள்ளை இவங்க 2 பேர் கொட்டத்தையும் அடக்கிறவனாக இருக்கணும். வீடு 1, ஆனால் டிஃபன் 3. கல்யாணம் பண்ணுறதுக்கு பதிலாக பேசாமல் ஹோட்டலில் மாஸ்டராக போயிடலாம் போல இருக்கு. இங்கே சமைக்கிறத அங்கே சமைச்சா சம்பளமாவது கிடைக்கும். The next day. பொண்ணுக்கு பூரி, பொண்டாட்டிக்கு பொங்கல். ஆஹா, நமக்கு என்ன செய்யணும்னு 2 பேருமே சொல்லலையா. இதெல்லாம் ஒரு குடும்பமா? புருஷன் சமைச்சு பொண்டாட்டியும் பிள்ளையும் சாப்பிடுதுங்க. என்ன கொடுமை. சுப்பம்மாவை நினச்சா அப்படியே பற்றிக்கிட்டு வருது. பொண்ணு கௌரி பிறந்ததுலேருந்து என்ன எதிரியாவே நினைக்கிறாளேயா. அவள் இஷ்டத்துக்கெல்லாம் என்னை ஆட்டி வைக்கிற. கல்யாணம் ஆன புதுசில் வளைஞ்ச உடம்பு இன்னும் நிமிரவே முடியல. ஒரு தடவையாச்சும் சுப்பம்மாவை பலார்னு ஒரு அறை விடணும். எதிர்த்து பேசலாம்னு நினச்சா தைரியமே வரமாட்டேங்குதே ஐயா. யாருக்கிட்ட போய் தைரியம் கேட்கறது? யார் நமக்கு தைரியம் கொடுப்பா? கடவுளே, இந்த சுப்பம்மாவை எதுக்குற தைரியத்தை எனக்கு சீக்கிரமாக கொடு கடவுளே. ஒரு பொசிஷனில் நின்று கொஞ்சம் அழுதுக்குவோம். 1 hour later. ஏனுங்க, டிஃபன் ரெடியாக்கும். சரி சுப்பம்மா, இந்த டைனிங் டேபிளில் எடுத்து வைக்கிறேன். டேபிளில் வச்சிட்ட மட்டும் போதுமாக்கும். யார் பரிமாறுவாங்க? வழக்கத்தையெல்லாம் மாற்றவே கூடாது. அது ரொம்ப தப்பு. வாங்க வாங்க. இதோ வந்துட்டேன் சுப்பம்மா. இந்தா, நீ பூரி கேட்டியம்மா, பூரி. சுப்பம்மா, உனக்கு பொங்கல். சாப்பிடுங்க. கடவுளே கடவுளே, என்னாச்சு கௌரி? அப்பாவோட ஞாபக சக்தியில் இடி தான் விழணும். நான் ஆசை ஆசையாக பூரி கேட்டால் சப்பாத்தியை பண்ணி வச்சிருக்காருமா. என்னது, சப்பாத்தி பண்ணி வச்சிட்டாரா? ஆஹா, பூரிக்கு பதிலாக சப்பாத்தியை பண்ணிட்டோம் ஐயா. பேசாமல் இந்த மனுஷனை டைவர்ஸே பண்ணிடலாம். சொல்கிற எதையும் சரியாகவே செய்கிறது கிடையாது. ஒரு பூரிக்காக என்ன டைவர்ஸ் பண்ண போறியா? பார்க்குறவங்க சிரிப்பாங்க. இப்போ மட்டும் மணக்கிறாங்களாக்கும். அம்மா, என்னங்க அண்ணன், சட்னி ஒரே இனிப்பாக இருக்குமா? அட என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? சாரி சுப்பம்மா, இன்னைக்கு எனக்கு மூடு சரியில்லை. அதனால் மதிய சாப்பாட்டை உன் பொண்ணு கௌரியை சமைக்க சொல்லு. என்னது, என் பொண்ணு சமைக்கணுமாக்கும்? அது கனவுல கூட நடக்காது. ஏண்டி, சமையலே என்னென்னு தெரியாமல் உன் பொண்ணை பொத்தி பொத்தி வளர்க்குறியே. என்ன மாதிரியே எல்லாரும் இருப்பாங்களா? இருக்கலண்ணா, இருக்க வைப்போம்ல. அட என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆத்திர அவசரத்துக்கு சமைக்கணும்னா என்னடி பண்ணுவா? அட அதான் யூடியூப் இருக்கல்ல. என்னது யூடியூப்பா? ஏண்டி, அதில் எவ்வளோ நாளைக்கு பார்த்து சமைக்க முடியும்? அட இப்போ யார் சமைக்க போகிற? ஒரு பேச்சுக்கு சொன்ன ரொம்ப கேள்வி கேட்குறீங்க. அம்மா, நீங்கள் டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னது ரொம்ப கரெக்ட். என்னையவே அப்பா சமைக்க சொல்கிறாரு. எதுக்காக பொண்ணுங்க கல்யாணம் பண்ணுறாங்க? பிறந்த வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போய் புகுந்த வீட்லையாவது புருஷன் கையால் சமைச்சு ஆசையாக சாப்பிட்லாமேனு தானம்மா கல்யாணம் பண்ணுறாங்க. கேட்டிங்களா இந்த ஜென்ரேஷன் எவ்வளோ கரெக்டாக பேசுதுன்னு? அந்த காலத்து பொம்பளைங்க தான் சமைச்சாங்க. இந்த காலத்து பொம்பளைங்க சாப்பிட மட்டும்தான் செய்வாங்க. அட காலம் மாறி போச்சுல்ல. அது மாதிரி சமைக்கிறவங்களும் மாறி போகணுமில்ல. காலகாலத்துக்கும் நாங்களே சமைச்சிக்கிட்டு இருப்போமாக்கும். அடி, பொண்ணுக்கு நல்லா கொம்பு சீவி விடு. ஒரு நாளைக்கு அவள் ஒன்னையவே முட்டை போகிறா. எவன் புருஷனாக வந்து ஆட்டி வைக்க போகிறான்னு தெரியலை. என்னது, என்ற பொண்ணை ஆட்டி வைப்பானா? அட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அவனை ஆட்டி வச்சிட மாட்டோமாக்கும். அம்மா, அப்பாவுக்கு உலகமே தெரியல, பாவம். அட கிச்சனுக்குள்ளே கிடக்கிற மனுஷனுக்கு உலகம் எப்படி கண்ணு தெரியும்? அம்மா எப்படி உங்களை ஆட்டி வைக்கிறாங்களோ அதே மாதிரி எனக்கு புருஷனாக வர்றவனை 4 மடங்கு நான் ஒரே ஆட்டாக ஆட்டி வச்சிடுவேன். அப்படி ஓடி என் ஜல்ல குட்டிக்கா ஒரு. அட பொண்ணுக்கு வேறு டிஃபன் பண்ணி கொடுங்க.
எனக்கு லேட்டாச்சு, நான் கிளம்புறேன். Later. ஏன்டா ராமசாமி, இவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருக்க, இன்னும் உன் லவரு சுப்பு வரலையேடா. காதலிக்கிற நானே பொறுமையாக இருக்கேன், உனக்கு என்னடா அவசரம்? உனக்கு காதலிக்க ஐடியா கொடுத்ததே நான் தான். அதுக்காக நான் என் காதலியை விட்டு தந்தேன்னுமா? உன் காதலி யாருக்கு வேணும்? நானும் ஒரு பார்ட்டியை காதலிக்க போகிறேன். ஆனால் பணக்காரன்னு பொய் மட்டும் சொல்லவே மாட்டேன். ஏன்டா சொல்ல மாட்டேன்? அந்த பொய்யைத்தான் நீ உன் ஆளுகிட்ட சொல்லிட்டியே. அடுத்தவங்க யூஸ் பண்ண பொய்யை நான் யூஸ் பண்ண மாட்டேன். என்ன பணக்காரன்னு சொல்ல சொன்னதே நீ தானடா. அதனால தாண்டா உன்னோட காதல் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த காலத்து பொண்ணுங்க குணத்தை விரும்புகிறாங்களோ இல்லையோ, ஆனால் பணத்தை பயங்கரமாக விரும்புகிறாங்க. இன்றைக்கே சுப்புக்கிட்ட நான் பணக்காரன் இல்லை, சாதாரண ஏழைதான்னு சொல்லிட போகிறேன். டேய் ராமசாமி, காதல் விஷயத்தில் மட்டும் உண்மையை விட பொய்க்கு தாண்டா ரொம்ப மதிப்பு. உன் காதல் இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு, கனியிற வரைக்கும் கம்முன்னு இரு. கல்யாணத்துக்கு தாண்டா 1000 பொய், காதலுக்கு கணக்கே இல்லை. அவளுக்கு செலவு பண்ணி கட்டுப்படி ஆகலடா. ஆஃபீஸில் லோன் போடு, கண்டதற்கெல்லாம் லோன் போடுறீங்கல்ல, காதலிக்காக போட்டா என்ன? இன்னைக்கு முழிச்ச முகமே சரியில்லை, ஒரே பிரச்சனை ஆஃபீஸில். ஆமாம், யார் முகத்தில் முழிச்சோம்? ஞாபகம் வந்துடுச்சு, சுப்பம்மா முகத்தில் தான் முழித்தேன். அவள் முகத்தில் முழிக்கிற அன்னைக்கெல்லாம் பயந்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஐயா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புரோக்கர் வந்துடுவார், மாப்பிள்ளையை பற்றி என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். 1 hour later. வணக்கம். வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்கள் வீட்டம்மா சொன்ன மாதிரி மாப்பிள்ளையை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ரகுன்னு ஒருத்தர் இருக்கார், அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். நல்ல வேலை, நல்ல சம்பளம். ஆமாம், ஆள் எப்படி? ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, யாருக்கும் பயப்பட மாட்டார். மாப்பிள்ளையோட ஃபோட்டோ இருக்கா? இருக்கு, தர்றேன் பாருங்க. என்னது, மாப்பிள்ளை என்னோட சாயல்லையே இருக்காரு? சாயல் தான் உங்களை மாதிரி, ஆனால் குணமெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட். பேசாமல் இந்த மாப்பிள்ளையே பேசி முடிங்க, முடிச்சிட்டா போச்சு. Later. சார் சார், ஏன் அப்படி கத்துற? உங்கள் ஞாபகம் மருதியால் எதையாச்சும் ஏடா கூடமாக செஞ்சிடுறீங்க. ஆமாம், ஏன் இப்போ இப்படி கேட்குற? நேற்று லஞ்ச் டயத்தில் மேனேஜர் என்ன சொன்னார்? இனிமே ஞாபகம் மருதியா யாரோட டிஃபன் கரியரையும் எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? ஞாபகம் இல்லையா? மேனேஜர் சொன்னதே மறந்துட்டிங்களா? அதனால தான் இன்றைக்கி இப்படி ஏடா உடம்பா செஞ்சீங்களா? ஏயா, அப்படி என்னையா செஞ்சேன்? இன்றைக்கி மேனேஜருக்கு வந்த டிஃபன் கரியரை நீங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க. அப்போவே எனக்கு சந்தேகமாக இருந்தது, என்னடா நாம் சமைக்கிற சாப்பாடு இவ்வளோ ருசியாக இருக்காதேன்னு. இப்போ தான் புரியுது, நான் சாப்பிட்டது மேனேஜர் சாப்பாடா? பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாளாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்டனே. மேனேஜர் கண்டிச்சு சொல்லியும் ஏன் இப்படி பண்ணீங்க? டேய் ராமசாமி, ஒரு விஷயத்தை கவனிக்கணும். மேனேஜரு மற்றவங்க டிஃபன் கேரியரை தான் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரே தவிர அவரோட டிஃபன் கேரியரை எடுக்கக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லலையேடா. இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கறது பதிலாக ஆடு மேய்க்க போகலாம். டேய் ராமசாமி, எல்லாரும் மாடு மேய்க்க போகலான்னு தான் சொல்லுவாங்க, நீ என்னடா ஆடு மேய்க்க போகிறோன்னு சொல்கிற? அது சரி, அவங்க தகுதிக்கு எதை மேய்க்க முடியுமோ அதை தானே மேய்க்க முடியும். ஞாபகம் மருதினாலும் இதை மட்டும் கரெக்டாக பேசுங்க. டேய், எனக்கு ஞாபகம் மருதியில் என்ன நடக்குதுன்றது தான் ஞாபகம் இருக்காது. ஒன்று சொல்கிறேன் கேளு. போன மாதம் சம்பளத்தில் ஒரு 500 ரூபாயை எடுத்து பெட்டிக்கடையில் கொடுத்து மூக்குப்பொடி வாங்கினேன். மூக்குப்பொடியை போட்டு ஒரு தும்மலை தும்பிட்டு மறதியாக பணத்தை வாங்காமலே போயிட்டேன். திரும்ப வந்து மீதி பணம் கேட்டப்போ கடைக்காரன் என்ன அடிச்சிட்டாயா. என்னது, மீதி பணம் கேட்டதுக்கு கடைக்காரன் உங்களை அடித்தானா? ஆமாயா, நான் மூக்குப்பொடி வாங்கினது கடைக்காரங்கிட்ட இல்லையா, பக்கத்தில் இன்னும் ஒருத்தங்கிட்ட தான்யா பணத்தை கொடுத்து மூக்குப்பொடி வாங்கியிருக்கேன். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.